friends, welcome back to my channel Green Chilli. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு வளையல் டிசைன் பண்ணணுன்னு ஆர்டர் வந்தால் தான் செய்ய முடியும். இந்த டிசைன்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஹேர் குந்தன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் இதான் முதல் தடவையாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இது லக்ஷ்மி காயின். இது வந்து சின்ன சைஸு. இதில் பெரிய சைஸும் இருக்குது. அது 15 mm, இதான் 10 mm சொன்னாங்க. ஸோ 10 mm பேங்கிள்ஸுக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஆனால் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. அதே கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்குது. இதை பேங்கிள்ஸில் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த மாதிரி கட்ரு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்படி கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 10 mm பேங்கிள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி காயின் இருக்கு இல்லையா, அதில் சின்ன சைஸாக வாங்கிக்கோங்க. பெரிய சைஸு 15 mm போல் இருக்குது. கடையில் இப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் நிறைய நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடியே. இதை வரையில் அப்படியே லைனாக ஒட்ட வேண்டிதான். இப்போ இந்த பேங்கிளில் கொஞ்சமாக பாதி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு காயினை நேராக இதே மாதிரி லைனாக ஒன்றுக்கு கீழே ஒன்றா லைனாக ஒட்டிகிட்டே வரணும். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் வச்சு பேங்கல்லாம் பண்ணணுன்ட்டு. ஆர்டர் எதுவும் வராததுனால நான் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லைனாக ஒட்டிக்கிறேன். இப்போது இன்னும் ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு காயின் ஒட்டணும். இது வந்து 2.8 சைஸு. ஃபினிஷிங் கரெக்டாக வந்துருச்சு, நானே எதிர்பார்க்கல. இப்போ அடுத்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் லைனாக இந்த 3 mm கோல்ட் கலர் குந்தன் ஒட்டுறேன். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த கேப்பில் ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த சைடும் குந்தன் தான் ஒட்ட போகிறேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஒட்டணும். இந்த வளையல் நான் ஃபுல்லாக கல் ஒட்டிட்டேன். இது பார்டர் பேங்கிள்ஸ் தான். நடுவில் சென்டர் பேங்கிளுக்கு நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். 5 mm பேங்கிள், 3 mmல கோல்ட் குந்தன், கிளாஸ் தான். ரெண்டுத்துலையுமே கிளாஸ் குந்தன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 4x4 கிளாஸ் குந்தன் ஸ்கொயரு. ஸோ அதை வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி குறுக்கில் ஒட்டணும். திரும்பவும் 3 mm கோல்ட் குந்தன். இப்போது இதுக்கு கீழே பேர்ல் ஸ்கொயர் வந்து நேராகவே ஒட்டிடணும். திரும்பவும் 3 mm கோல்ட் குந்தன். ஸோ இதே 2 ஸ்டெப்பு தான். திரும்பவும் இந்த வளையல் ஃபுல்லாக வரும் இந்த மாதிரி. முக்கால்வாசி இந்த வளையல் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கேப் விட்டு நான் க்ளூ ஒட்டிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் டிசைன் பண்ணுவேன். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் டிசைன் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல இப்படி முடிஞ்சிருக்கு இல்லையா, இதுக்கு நான் இந்த இடத்துல 2 லைனாக 3 mm குந்தன்ஸ் வச்சுருவேன். இது ரொம்ப வித்தியாசம் தெரியாது. அவ்வளோதான், வளையல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் 3 வளையல் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இது பார்டருக்கு. இது இப்போ எப்படி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது இந்த வளையல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து 2/8 சைஸில்
மெட்டல் பேங்கிள் வாங்கியிருக்கேன். இது டாட்டட் பேங்கிள். நம்ம தூரமாக கிரிக்கெட்டுக்கு சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப கிட்டக்கா இருக்கும். இது வந்து பாக்ஸாக வாங்கினா நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இது நான் ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினது. 100 ருபீஸ் இந்த ஒரு செட்டு. அதே மாதிரி இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக பாக்ஸாகவே வாங்கிட்டேன். இந்த பெரிய சைஸ்க்கு மட்டும் பாக்ஸ் வாங்கிட்டேன். இது வந்து எனக்கு கிடைக்கல. நான் வந்து ப்ரீமியம் பேங்கிளில் ராப் பண்ணிவிட்டு கோல்ட் கலர் ஸ்டோன் செயின் ஓட்டலாம் தான் பிளான் பண்ணேன். ஏன்னா இது கிடைக்காததுனால. அதுக்கப்புறமா நான் ஃபுல் பாக்ஸாகவே வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபுல் பாக்ஸ் இது. இதில் வந்து 24, 26, 28 இது மாதிரி சைஸ் மிக்சடாக இருக்கும். இது ஒரு பாக்ஸு. சின்ன பசங்களுக்கு இதே மாதிரி சைஸ் மிக்சடாக இருக்கும். சைஸ் இருக்குன்னா 1.10, 1.12, 1.10 இருக்குது, 1.12, 1.14, இது 20. இதில் 1.16, 1.18 வரல. ஸோ பிளாஸ்டிக் பேஸ் பேங்கில் கூட நமக்கு அந்த சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. 1.16, 1.18. ஸோ ஆனால் இது வந்து நான் சின்ன பசங்களுக்கு வளையலுக்கு நான் இதிலேருந்து எடுக்கவே இல்லை. நான் ஆல்ரெடி லூஸில் ஷாப்லேயே 100 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பேங்கிள்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து தனியாக வாங்கினது. உங்களுக்கு இது மாதிரி ஒரு சிங்கிள் பேங்கிள் வேணும்னாலும் சொல்லுங்கள், இல்லை பாக்ஸாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லை இந்த பேங்கிள்ஸ் நாங்கள் ஹோல்சேலாக வேணும், நிறைய வேணும் அப்படின்னு 10 பாக்ஸ் இந்த மாதிரி வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வாங்கின இடத்தோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் தேவைப்படும் வாங்கிட்டேன். ஆனால் இந்த ஆன்டிக் பேங்கிள்ஸில் மட்டும் நான் சிங்கிளாக லூஸில் வாங்கிட்டேன். ரோட்டு கடையில் வாங்கினது. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு மெட்டல் பேங்கிள் நான் அது கிடைக்கல. இந்த மாதிரி பெரியவங்களுக்கு 28 வாங்கினேன் இல்லையா, அதில் இது வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் இது இந்த மாதிரி செட்டாக ரோட்டு கடையில் விற்றுது. நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன். இதை பிரிச்சுட்டு இந்த மெட்டல் பேங்கிள் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதை பிரிச்சுட்டு இந்த மெட்டல் பேங்கிள், அதாவது இந்த டாட்டட் பேங்கிள்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதை செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் தனியாக வெளில எடுத்துடலாம். இது வந்து ரோட்டு கடையில் வாங்கினது தான். இது இந்த மெட்டல் ஸ்டோன் பேங்கிள்ஸோடு சேர்த்தது. இது இல்லாமல் தனியாக வாங்கினது. இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் வருது. இது கொஞ்சம் எல்லோ கோல்டாக இருக்குது. இது ரொம்ப ஆன்டிக்காக இருக்குது, டார்க்காக இருக்குது கலரு. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். மாம் அண்ட் டாட்டர் காம்போ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்காக தான் இந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு 2 சைஸில் வாங்கி வச்சுருக்கேன். லக்ஷ்மி காயின் பேங்கிள், ஒரு டாட்டட் பேங்கிள், ஒரு ஸ்டோன் செயின் பேங்கிள், டிசைன் பண்ண பேங்கிள், இப்போ டிசைன் பண்ணது இது, ஒரு ஸ்டோன் செயின், ஒரு மெட்டல், திரும்ப ஸ்டோன் செயின், டிசைன் பேங்கிள், ஸ்டோன் செயின், மெட்டல். ஓகே, ஸோ இது 2 கைக்கான வளையல். இது ஃபுல்லாக அப்படியே 2 கைக்கான வளையல். இது வந்து மாம், அதாவது பெரியவங்களுக்கு மாம் அண்ட் டாட்டர் காம்போ இல்லையா, அதெல்லாம் இது மாமுக்கு. இப்போ பேபி காட்டுறேன். லக்ஷ்மி காயின் வச்சு பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பண்ணதே இல்லை. பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இல்லாமல் மாம் அண்ட் டாட்டர் காம்போ பண்ணணுன்னு ஆசை. நிறைய பேர் போஸ்ட் போடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வராதான்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நானாக செலவு பண்ணியிருக்கேன். இது வந்து டாட்டர் 1.14 சைஸு, இது மாமுக்கு 2.8 சைஸில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வேணும்னாலும், இல்லை இந்த பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.